மணி 4:50 விடிய காலம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அது எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு சொல்கிறோம். பட் இது வந்து ஒரு சர்ப்ரைஸான வீடியோ, ஒரு ட்ராவல் விலாகு. ஆக்சுவலாக இது வேற லெவல் பிளேஸ் இது. ஆமாம், திடீர்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணி இப்போ கிளம்பிட்டு இருக்கிறோம். சளி பிடிச்சிச்சு. சரிதான். அது மூக்கு ஐஸ் நோட்டிங்களா? இங்கே நின்று டீ குடிச்சிட்டு இருக்காங்க பேக்கரி. ஆக்சுவலாக காலங்காத்தால வந்து 4 மணிக்கு வண்டி எடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்டா? ஆமாம், காலையில் சும்மா வந்து ஏசியே போட்டு விடாம விட்டாலும் குளிருது, சும்மா இருந்தாலும் தும்பல் வருது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. சென்னடை திறந்து விட்டா ஜிலு ஜிலுன்னு காத்தடிக்குது. அதனால் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஜாலியாக ஒரு ட்ரிப்பு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். காய்ஸ் இங்கே பாருங்க, கும்முன்னு ஒரு இருட்டு, யாருமே இல்லை அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் வெடிய காலமே எல்லாத்துக்கு இங்கே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து 5 மணிக்கு பஸ்ஸுக்கு நிற்கிறான். ஒருத்தர் 2 பேர் வந்து நின்று மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. 5 மணிக்கு ஒரு தாத்தாவை வந்து வண்டி எடுத்துட்டு எங்களை விட வேகமாக சருன்னு போய்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் 4:30 மணிக்கு என்னையா வேலை உங்களுக்குலாம், போய் தூங்க மாட்டீங்களா அப்படின்னு தான் இருக்கு. நமக்கு தான் தூக்கம், ஒரு இது ட்ரிப்பு போகிறோம் அதனால தூக்கத்துக்கு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. ஆனால் வந்து ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டு அன்னைக்கு எந்திரிக்கிறப்போ வந்து இப்போ போகணுமா அப்படின்ட்டு ஏதோ பாட்டு பாடுதாடி. இங்கே பாட்டு பாடுதா? ஆமாம், விடிய காலம் 4:30 மணிக்கு கோயில் விசேஷம். ஆமாம், கோயிலில் வந்து சாமி பாடல்கள்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ என்னன்னா நாங்களே ஒரு மேப் போட்டுவிட்டு ஏதோ ஒரு ரூட் எடுத்துக்கிட்டு நாங்களே போட்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம், அன்பிளான்ட் ட்ரிப்பு. எந்த ரூட்டில் போகிறதுனே தெரியல, எதையுமே பிளான் பண்ணல. 4:30 மணிக்கு வண்டி எடுக்கணும் அப்படின்னா 4:30 மணிக்கு தான் நாங்கள் உட்காந்து ரூட்டையே பார்த்துட்டு இருக்கோம், எப்படி போகிறது அப்படின்னு. இந்த ரூட்டில் தானே அன்னைக்கு போனோம். ஆமாம் கைஸ், இந்த ரூட்டில் தான் நாங்கள் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம், நட்டாத்தீஸ்வரர் கோயில். அந்த வீடியோ அடுத்தடுத்து வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எப்படி 4:30 மணிக்கே வந்து டீ கடை ஒன்று போட்டிருக்காங்க. ஆமாம், 4:30 மணிக்கெலாம் டீ குடிக்க வருவாங்கல்ல, அங்கேயும் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க சம்பந்தமே இல்லாமல். அவங்களுக்குலாம் குடிச்சா தான் பாத்ரூம் வருமா? ஆமாம், காலையில் வந்து நீ டீ குடிச்சினாலும் ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் டீ குடிச்சா தான் வருத்தம், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தண்ணி குடிச்சா தான் வரும். இங்கே ஒரு தாத்தா தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு, அவர் ஆல்ரெடி குடிச்சு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபண்டு தான். ஆனால் வந்து காலையில் ஓட்டுறதுல செமையாக இருக்குது, மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது விடியகாலம் ஓட்டுறது. ஆமாம், இதே ரோட்டில் பகலில் வந்தோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இதுனா ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே போய் நம்ம ரீச் ஆகிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரோடு காலியாக இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரபரப்பாகிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்த ரோடு வந்து ஒரு சல்ல பிடிச்ச ரோடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் பிரேக்கராக வச்சு சாவடிக்கிறானுங்க. எதுக்கு ஒரு மனுஷன் இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறானுங்க? வேகத்தடை வந்து எதற்காக உள்ளது என்றால், ஏதோ சொல்லுவேன்னு பார்த்தேன். வேகத்தடை வந்து எதற்காக உள்ளது என்றால் வேகத்தை கம்மி பண்ணுறதுக்கு தான், வேற என்னத்துக்கு. ஒரு பையன், ஒரு 2 பசங்க, ஒரு டேடி மம்மி இந்த குளிரில் வச்சு அந்த ஸ்பீடில் ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? இதனோட பாலம் புதுசாக இருக்குது. எங்க இருந்துச்சு இந்த பாலம் தன்னாலா?
வந்துட்டு கரூர் தாண்டி நாம் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து சரி ஓகே ஒரு 100 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டு வந்ததுனால ஒரு பக்கம் வண்டியை நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வரைக்கும் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளம்பலாம். இது இன்ன வரைக்கும் வந்து நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ அடுத்து வந்து நிறையா ஓட்டலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸான ட்ரிப்பு. அதனால் வந்துட்டு நாங்கள் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் தம்பனையிலையும் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் வீடியோ அப்படின்னு தான் போட்டிருப்போம். பாருங்க டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டயர்டாக இருக்குது. நீ தான் இப்போ ஓட்டவே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம இங்கே வருங்க இவன் தான் வண்டி எடுக்க போகிறான். சுசுகி லோகோ. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கிறோன்னா கரூர் தாண்டி அந்த ஹைவேஸில் இருக்கும். தான் இது அந்த ஹைவேல இருக்கும். சரி ஓகே நம்ம கிளம்பலாம். நான் அடுத்தது இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து சுச்சு போகிறக்கு ஒரு ஸ்பாட் இருக்கும். அந்த ஸ்பாட்லேருந்து அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க. இது ஆக்சுவலாக என்ன மலைன்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம அந்த மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பேர் கிரில்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு நான் ஓட்டுறதுக்கும் இவன் ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து சூப்பராக ஓட்டுவேன், இவன் வந்து சுமாராக தான் ஓட்டுவான். நான் கொஞ்சம் ரகடாக ஓட்டுவேன். அந்த ரகடாக ஓட்டுறன்னு பேரில் வந்துட்டு இருக்கிறவன் வந்து பயப்படுத்திடுவான் வைப்பேன். அதனால் கொஞ்சம் டரு தான். அது வந்து என்ன பிரச்சனைனா நான் ஓட்டுறப்ப எங்கள் அம்மா வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க. நந்து ஓட்டுறப்ப செமட்டர் தான் இருவாங்க எங்கள் அம்மா. இதெல்லாம் வந்து காற்றாலை அந்த சைடு இப்போ சூரியன் உதிச்சு நல்லா பிரகாசமாக இருக்குது. இது வந்து இந்த மைனா படம் எடுத்தாங்க பார்த்தியா? மைனா படமா? ஆமாம். அங்கே கிட்டத்தட்ட அந்த படத்தை எடுத்த இடத்துக்கு தான் போகிறோம். மைனா படம் வந்து கும்பளி கிடையாது நம்ம போகிறது. ஆனால் நான் வந்து இதுதான் வந்து இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். மைனா படமே வந்து பல வருஷம் ஆச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு ஜாலியான ஒரு ட்ரிப்பு. ஈரமாக இருக்குது, தண்ணி தெரிக்குது. வைப்பரை லைட்டாக இது பண்ணி விட்டு அட பைத்தியக்காரன் எப்படி கீழையா? மேலையா கீழையான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் ஒருத்தன். மறந்து போயிருந்து ஃப்ரெண்ட். மோடி தண்ணி தெரியுது. இது அந்த பஸ்ஸுன்னு தெரியுதா? கேமரா ஆடுது. 10 லிட்டர் இருக்குது. பஸ்ஸுக்காரன் முறைக்கிறான். முறைச்சா போச்சுட்டு போகிறான். பாருங்க வாங்கி வச்சேன் பவுடர். பாருங்க மழை பாருங்க எப்படி இருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம வந்து போக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகிறோம். நம்ம அதுக்குள்ளே பார்க்க ஆடாயிருச்சு. பாருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டு மில்லோட அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் போகிறது பறக்கிறது. எப்போ ஹைவேஸில் போனாலும் அந்த விண்டு மில்லு, அந்த விண்டு மில்லோட ரெக்கை, விண்டு மில்லோட மண்டை, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக வந்து ரோட்டில் பார்த்துருப்போம். அதனால சூப்பராக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. செமையாகவே இருக்குது. ஹெட்ஸ் இந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது. எப்படின்னா வந்துட்டு இந்த சைடு மலை இருக்குது, அந்த ரைட் 2 சைடு மலை. அது அப்படியே ஃபுல்லாக கொஞ்சமாக சரி பண்ணி ரோடாக்கியிருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நம்ம ரிவீல் பண்ணிடலாம் எங்கே போகிறோன்னு. ஐசி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வந்துட்டு தேனி தான் போயிட்டுருக்கோம். தேனி ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பி போயிட்டுருக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக மழையாக தான் இருக்க மாட்டேருக்குது. அந்த மலைக்கெல்லாம் போகிறக்கு ஏதாவது ரூட் இருக்குதுன்னு இல்லை, அவன் சுற்றி மலை தான். அதாவது இந்த மலையை ஃபுல்லாக குடஞ்சி எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. பாருங்க சைடில் மலை தான். இங்கே வர இந்த இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க.
இதுதான் அந்த பெருமாள் கோயில். ஒருத்தன் வந்து வளைச்சு ஓடுறான் மக்களே, ஆட்டிக்கிட்டே இருக்கான். வீடியோ எடுக்க போடுறான்னு பாருங்களேன். அந்த கோயில் இருக்கு. இல்லை, நாங்கள் வந்துட்டு போகிற வழியில் நின்றுருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கெல்லாம் காட்டணுன்ட்டு தான் நான் வந்து அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஒரு நாள் வந்து இந்த பெருமாள் கோயில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஒரு நாள் இதெல்லாம் மேலே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிற ரூட் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ரூட்டு தான், இதுக்குள்ளே தான் போகணும். இந்த ரூட் வழியாக தான் போகணும். இந்த ரூட் வழியாக தேனி கிட்டத்தட்ட போயிட்டோம். நம்ம இன்னொரு 40 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அதாவது இந்த பாலக்காடு ரோடு பார்த்தீங்களா, இந்த கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற ரோடு, இந்த ரோடு அதே மாதிரி தான் இருக்குது இந்த ரோடு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இங்கே வந்து எல்லாம் ரோடு ஏறி வராங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நிறையா வீடெல்லாம் அந்த மாதிரி வந்து இங்கே தேனி சைடு வந்து நிறையா வீடெலாம் அந்த மாதிரி கட்டி விற்றுட்டு இருக்காங்களாட்டிருக்கு. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் புது வீடு தான், எல்லாம் ரீசெண்டாக இப்போ தான் கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. நீட்டாக கட்டி விற்றுட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட கேரளா மாதிரி தான் இருக்கு. நம்ம காரில் வந்துட்டு ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 2-3 ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர், அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பழனி போன ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 16 கிலோமீட்டர் தான் கிடச்சிது. ஆனால் இப்போ இந்த ஆக்சுவலாக நாங்கள் மாருதியில் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் டேங்கை ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு ட்ரிப் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் கிடச்சிருக்குது. வந்து அந்த பெட்ரோல் வந்து நிறையா இருந்தால் தான் வந்துட்டு அந்த கிலோமீட்டர் மேபி அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்குங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு என்னோடய பைக்கில் எஃப்ஜெட்லையும் நான் வந்து முதல்ல 200 அடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னடா அது மைலேஜே வரல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து அவனும் டிரைவராக சொன்னானுங்க, சரி நீங்கள் மினிமம் ஒரு 1000 இல்லைனா 500க்குனாச்சும் ஃபுல் பண்ணி ஓட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து கன்சப்ஷன் அதிகமாக கிடைக்கும். மைலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ட்ரிக்ஸு பிடிச்சிருந்தே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருக்கேன். இது சொல்லிக்கிறேன். இல்லை எப்படி கோட்டயம் போறியா? கோட்டயம் போய் என்ன பண்ணுறது? கோட்டயம்ல தான்டா மமிதா பைஜு ஊரு. அப்படிதான் நினைக்கிறேன். வேணா பார்த்தேன் ஹீரோயின்ஸோட ஊரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கப்பா. நாங்கள் மமிதா பைஜு ஃபேன்ஸா? பிச்சைக்காரன் இது சருன்னு வரானுங்க எல்லாம் காட்டு பறவைகளா. நல்ல வேலை நாம பார்த்தியா, பிரேக் அடிச்சது நல்லதா போச்சு. அவன் வரானு